மேல ஒரு கழுகு போயிட்டு வந்திருக்கு. கழுகு காலில் பாம்பு செத்து இருக்குது. அந்த பாம்பு வாயில 2 வருஷம் அது நேரம் ஒரு சாப்பாட்டு கூடையில விழுந்து அந்த அண்டால விழுந்துருச்சு. அந்த அண்டா யாருக்கான சாப்பாடுனா 100 கல்விமான்களுக்கான சாப்பாடு. அதை வச்சவன் ஒரு அரசன் 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கான். அந்த சாப்பாட்டுல அந்த விஷம் விழுந்துருச்சு. சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் இறந்து போனாங்க. எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அந்த ராஜாங்கமே அழிஞ்சிருச்சு. ஊருக்கே கெட்ட பேரு. 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஊர் ஒளி பெறுகிறது. இந்த கதையில ரொம்ப பாதிச்ச கதைங்க. ஒரு இளைஞன் வரான், அவங்க அப்பாவை தேடிட்டு வரான். செத்த 100 பேர்ல அவன் ஒருத்தன் உள்ள நுழையிறான். மேல கணக்கு பார்த்துட்டு இருந்தவங்க, சாவு கணக்கு பார்ப்பாங்கல்ல, கணக்கு பார்த்துட்டு இருந்தவர் கேட்டாராம், 100 பேர் செத்த கணக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்குது. யார் பாதின்னு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா தண்டனை சொல்லிடலாம். அந்த உரியவர் சொன்னாரா, அந்த தீர்ப்பு கொடுக்கிறவர் சொன்னாரா, ஒரு யார் மேல கொடுப்ப நீ? இல்ல அந்த ராஜா மேல. ராஜாவுக்கு தெரியாத. சமையல்காரன் மேல, சமையல்காரனுக்கு என்ன தெரியும்? பாம்பு மேல பாம்பு தான் செத்துருச்ச, அதை பிடிச்சிட்டு போன பருந்து, அதுக்கு என்ன தெரியும்? இப்ப யார் மேல போடுறது பழி? யார் தப்பு பண்ணா? இரு டைம் இருக்கு, இரு. அவன் உள்ள நுழைஞ்சான்ல, வெளியில ஒரு காய்கறி வித்துட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சான். இங்க 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு ராஜாங்கம் இருந்துச்சான். கல்வியாளர்களுக்கெல்லாம் அங்க சாப்பாடு கொடுப்பாங்களாம். எங்க அப்பாவும் அங்க வந்திருக்காரு. அந்த ராஜா வீடு எங்கன்னு சொல்ல முடியும். அங்கேயா வந்த? அந்த பக்கம் போவாத. ஏன்? அது படிக்கிறவங்களை கூப்பிட்டு சாவடிக்கிற வீடு. உடனே மேல இருக்க சொன்னாரா, இப்ப புரியுதா யார் மேல கணக்கு எழுதுறதுன்னு? அந்த காய்கறி கிளவி மேல எழுதுனார். மொத்த பழியும் அந்த கிளவி மேல. தெரியாத ஒரு விஷயத்தை பழிபாவத்தோடு பேசக்கூடாது. அடுத்தவர்கள் மீது போட்டு அவ்வியம் பேசல் என்கிறாள் அவை.